அதுபோல இந்த வார்த்தைகள் நம்முடைய இதயத்திலே தங்கும் என்று சொன்னால் these words stay in our heart, அடுத்த இமைப்பொழுதே வசனங்கள் செயல்பட ஆரம்பித்துவிடும். the next second these words will start working. பாருங்கள், உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொன்ன உடனே Immediately when Jesus let it be to me according to your word, மறுவார்த்தை தேவதூதன் மரியாதையிடத்திலே பேசவில்லை. the angel did not speak anything else. ஏன்? அவர்கள் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டார்கள் ஆண்டவருடைய வார்த்தை. But because she accepted the word wholeheartedly. அப்போது அந்த வார்த்தை என்ன செய்தது? What did that word do? தேவதூதன் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி According to the words that the மரியாளுடைய கர்ப்பத்திலே பரிசுத்தாவின் நிழல் இறங்கி வந்தபடியால் the womb of Mary shadowed the Holy Spirit came. வார்த்தை இப்போது மாம்சமாய் உருவாகி அது பிள்ளையாக உருவாகுகிறது. Now the word becomes flesh and the flesh becomes a baby. அந்த வார்த்தை உருவாகி Once the word forms, 9 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். it has to wait for 9 months. எப்படி சரீரத்தின்படி ஒரு தாய் தகப்பன் ஒரு பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுது How according to the physically the mother and the father can அந்த தாய் கர்ப்பத்தில் அந்த வித்து விழுந்த உடனே after the seed falls into the mother's womb, 9 மாதங்கள் கடந்து முடியும் பொழுதுதான் only after 9 months அந்த பிள்ளை தாய் கர்ப்பத்தை விட்டு வெளியே வருகிறது. the baby comes out of the mother's womb. இது போலதான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கூட நமக்கு இந்த வார்த்தை செய்கிறது. Like this only the blessings also does to us. நீ பாவம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அழிவுள்ள வித்தாகிய பிசாசின் வித்து உள்ளே வேலை செய்கிறது. If you do sin, the perishable seed, the Satan's seed will come inside you. அழிவில்லாத வித்து ஒன்று இருக்கிறது. There is an imperishable seed. அந்த வித்து நம்மை ஆசீர்வாதத்திற்குள் கடந்து செல்கிறது. That seed will lead us into blessings. நாம் பிள்ளை பெறும் பொழுது எப்படி கர்ப்ப வேதனைப்படுகிறோம் என்று கடந்த வாரத்தில் நிறுத்தினோம். We have seen how to give a child birth, that is how we suffer. அப்போது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிற அளவுக்கு சக்கேயுடைய வாழ்க்கையில அந்த பிள்ளை பிறக்கிற வரைக்கும் அவன் வாய் அடைக்கப்பட்டது. Till the baby was born, Zechariah's was made mute. இங்க மரியாளுடைய வார்த்தையை கேட்ட உடனே அந்த மரியாளுக்கு அந்த வார்த்தை கிரியை செய்ததனால Now because Mary believed the word started working. காலம் நிறைவேறின உடனே இயேசு மனித அவதாரம் எடுத்து மரியாளுடைய கர்ப்பத்திலிருந்து அவர் வெளிப்பட்டார். In the right time Jesus was born out of Mary. இப்போது நம்முடைய உலக வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்ப சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். In our spiritual life we will see few verses. எப்படி வித்து வேலை செய்கிறது என்று சொல்லி. How does the seed work? இந்த வித்து மனித சரீரத்தின்படி வித்து அல்ல. It's not a seed according to a man's physical body. ஒரு பக்கம் பிசாசின் வித்து. One side is Satan's seed. இன்னொன்று தேவனுடைய வித்து. Another side is God's seed. வித்து என்று சொன்ன உடனே You see a seed. நீங்கள் புரியாமல் ஒரு வேலை இருக்கலாம். You might not understand. ஒரு அல்லது அரிசி பருப்பு அல்லது ஏதோ ஒரு விதை விதைக்கிறோம் என்று சொன்னால் if you're going to harvest rice or dal, அந்த விதை எப்படி பூமியில விழுந்து முளைக்கிறதோ how the seed falls to earth then comes out as a plant. அது போல பிசாசின் வித்து என்று சொல்லும்போது அவனுடைய வார்த்தை. Like if you say Satan's seed, it is his words. அவன் சில விதைகளை விதைக்கிறான். He also sows few seeds. கர்த்தர் தன்னுடைய வசனங்களை அவர் விதைக்கிறார். And God sows his words in us. அப்ப இந்த வித்து உள்ளே போகும்போது When the seed goes inside, எப்படி ஒரு தாய் தன் கர்ப்பத்திலே பிள்ளை உருவாகும் முன் அந்த வித்து போன உடனே how the seed goes in the mother's womb because அந்த child is பிள்ளை உருவாகுகிறதோ how the child is formed. இப்படி தான் பாவம் மனிதனுடைய உள்ளத்திலே போய் அவனை பாவம் செய்ய அந்த வித்து உருவாக ஆரம்பித்து விடுகிறது. That seed starts working to make man sin. இதுதான் மிக அருமையாக யாக்கோபு எழுதுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கலாம். This is what you can see beautifully in what James has written. யாக்கோபு முதலாம் அதிகாரத்திலே James chapter 1. 12, 13, 14, 15, 16 வசனங்களை வாசிப்பேன் சொன்னால் If you read 12 to 16. ஒரு பக்கம் விசுவாசை குறித்து மிக அருமையாக சொல்லப்படுகிறது. One side is told about the believers in a very beautiful way. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the person who stands fast on the trial. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு After he is proved righteous. அவன் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்த வசனங்களை நிறைவேற்றும்படிக்கு fulfill the words that God had kept for his children. அவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It said that he will receive the blessing God has kept for him. சோதனைகளை அவன் சகித்து தேவனுடைய சித்தத்தின்படி உத்தமனாய் வாழ்கிறான். He remains steadfast on the trial and live according to God's will. அவனுக்கு இந்த வேத வாக்குத்தத்த வார்த்தைகள் எல்லாம் அவனுடைய உள்ளத்திலே போய் அவனுக்கு வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. For him all his promised verses goes inside him and works. இன்னொரு சோதனைக்காரன் இருக்கிறார். There's another person who puts you under இந்த சோதனைக்காரன் யார்? Who is this tempter? பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவன். He is the one who tempts you with evil. இவன் தான் பாவத்திலே தள்ளுகிறவன். He is the one who pushes you into sin. பாவ பிசாசானவன் என்ன செய்கிறான்? What did Satan do? அவன் சில வசனங்களை விதைக்கிறான். He starts putting few
verses. இதை நம்பாதே, Don't believe இதை this. விசுவாசிக்காதே, Don't have faith in இதை this. செய் பரவாயில்லை, You do this, it's இந்த fine. பாவத்தை செய்தால் ஒன்றும் பெரிய ஒன்று நீ நரகத்துக்கு போய்விட மாட்டாய். You do this sin, you won't go to hell. இப்படி சொல்லி அவன் உள்ளத்திலே சில விதைகளை விதைக்கிறான். He starts putting few seeds like this அத now. பாவ இச்சையிலே கொண்டு போய் விட்டு விடுகிறது. That leads in you a sinful desires. இதுதான் ஆதி மனிதனிடத்தில் நடந்த சம்பவங்கள். This is what happened to the early man as well. நான் சொல்லிக் கொண்டு போகிறேன், அப்படியே நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். We keep telling you, keep remembering it. வசனங்களை வீடுகளிலே தயவு செய்து போய் வாசிக்க வேண்டும் என்று ஒரு அன்போடு கூட We கேட்டுக்கொள்கிறோம். ask you to read the verses in your house. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 6 வசனங்களை நீங்கள் வீடுகளிலே வாசித்து பாருங்கள். Genesis chapter 3, the first 6 verses you can read in your house. தேவன் உண்டாக்கின எல்லா ஜீவனை பார்க்கிறோம். More than all the living beings God had created, சர்ப்பமானது, the serpent, பாம்பானது the snake, மிகவும் தந்திரமுள்ளதாய் இருந்தது. was a very crafty one. அது தந்திரமுள்ளதாய் இருந்தபடியால் Because it was very crafty, பிசாசு அதற்குள்ளே நுழைந்து Satan went into அந்த பாம்பின் வழியாய் மனிதனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். in the form of a serpent, he was speaking to man. இப்போது வந்த பாம்பு என்ன செய்கிறது? When the serpent has come all the way, தந்திரமான வார்த்தைகளை கொண்டு எவரிடத்தில் பேசுகிறார். it speaks with a crafty manner to Eve. ஏற்கனவே ஒருவர் பேசுகிறவர் ஒருவர் பக்கத்தில் இருக்கிறார். There's already a person speaking. கணவன் என்று ஒருவர் இருக்கிறார். There is a husband to her. இன்னொரு பக்கத்திலே தேவன் இருக்கிறார். On the other side, God is இவர்கள் there. பேசுவதற்கு ஆட்கள் உண்டு. There are people that she can talk to. ஆனால் இங்கே இன்னொருவர் பேசிக் கொண்டிருக்கிறார். Another person talking to இந்த her. வார்த்தைக்கு இவன் செவி கொடுக்கிறார். And she starts listening to it. என்ன நடக்கிறது? What happened? தந்திரமாய் அவன் கேட்கிறார். Craftily asked, நீங்கள் தோட்டத்தில் உள்ள கனிகளை எல்லாம் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? is it that God actually told you not to eat of any tree in the garden? எவ்வளவு ஒரு தந்திரமாய் அந்த சர்ப்பமானது அவளை வஞ்சிக்கும்படி பேசுகிறது. See how craftily he is trying to tempt Eve. முதலாவது அந்த வார்த்தைக்கு அவள் செவி கொடுத்தபடியால் Because she listened to the voice, அந்த வார்த்தை உள்ளே போக ஆரம்பிக்கிறது. those words are going into her. எப்பொழுது பிசாசு பேசப்படும்போது அந்த வார்த்தை உள்வாங்கினானோ, When you take in the words of Satan, அந்த பெண்மணி எப்பொழுது வார்த்தை உள்வாங்கினதோ, when the woman took all the words of Satan, இரண்டாவது படிப்பு பிசாசு கடந்து போகிறார். now second step Satan took. இப்போது இவன் என்ன சொல்லுகிறார்? Now what did she say? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. There's nothing like that. தேவன் இந்த ஒரு கனி மட்டும் தான் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னார். God said not to eat only one of this. அதை சாப்பிடவும் கூடாது, You should not eat it. தொடவும் கூடாது என்று சொல்லிவிடுகிறார். பாத்தீங்களா? இங்க அந்த வார்த்தை உள்வாங்கினதுனால You can see because she took the word in. ஆரம்பமே பெருமை உண்டாக்கி விடுகிறது. Personally, the price starts coming. ஆண்டவர் ஒரு கனியை சாப்பிட வேண்டாம் சொன்னது உண்மை. It's true that God will not to eat the fruit of that tree. சாப்பிடவும் வேண்டாம், You will not to eat it. தொடவும் வேண்டாம். Not touch ஒரு it. பில்டப் பண்ணி காமிக்குது இந்த அம்மா. She starts doing a build-up அப்போது over. இப்ப பிசாசு பேச ஆரம்பிக்கிறார். Now Satan speaks. நீங்கள் ஒன்றும் சாகவும் போவதில்லை. You will not die. இந்த அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டபடியா Because the woman told everything. இந்த to her. கனியை சாப்பிடுனாலே சாகவே சாவா என்று தேவன் சொன்னார் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டது. She reveals that if you eat the fruit, you will die. That's what God said. உடனே பிசாசு ஒரு விதை விதைக்கிறார். Immediately the Satan puts a seed into her. இதுதான் வித்து. This is the seed. நீங்கள் சாகவே சாவது இல்லை. You will not surely die. தேவன் சொன்ன வார்த்தை என்ன? What's God's word here? இந்த கனியை புசிக்கிற நாளிலே The day you eat this fruit, சாகவே சாவாய். you will definitely die. தேவன் சொன்ன வார்த்தை உள்ளே இருக்கிற வரைக்கும் Till the time God's word was inside her, இவர்கள் இரண்டு பேரும் பாவம் செய்யவில்லை. both of them did not do sin. அந்த வார்த்தை உள்ளே தங்கி இருக்கிற வரைக்கும் Till the word was inside her, அவர்கள் பாவம் செய்யவில்லை. she did not do sin. அவர்கள் இரண்டு பேரும் நிர்வாணியாக இருந்தார்கள். Though both were naked, அவர்களுக்கு வெட்கம் இல்லை. they were not ashamed. காரணம் என்ன? The reason is அவர்களுடைய தேவ மகிமை அவர்களை மூடி இருந்ததுபடியால் because God's glory was covering them. மாம்சக்கண் திறக்கப்பட்டிருந்தாலும் Even though the bodily eye was அவருடைய open, ஆன்மீக கண்கள் திறந்திருந்தபடியால் because the spiritual eye was open, அவர்களுக்கு வெட்கம் இல்லை. they weren't ashamed. உலகத்தை பார்த்தார்கள், They saw the world, படைத்த எல்லாவற்றையும் பார்த்தார்கள். they saw whatever was created, அவர்கள் எதுவும் தவறாக தெரியவில்லை. nothing looked wrong. ஆனால் இப்போது ஒரு விதை விதைக்கிறார். Now he put the seed in, ஒரு விதை விதைக்கிறார். put the seed in, said, நீங்கள் கனியை புசிக்கிற நாளிலே the day you eat the fruit, உங்கள் கண்கள் திறக்கப்படும். your eyes will open. உங்கள் கண்கள் திறக்கப்படும். Your eyes will be open. இதோ அந்த கனியை புசிக்கிற நாளிலே The day you eat this fruit, நீங்கள் சாகவே சாவதில்லை. you will never die. நீங்கள் பெரிய பெரிய காரியங்களாம் செய்யலாம். You can do great things. நீங்கள் தேவனை போல You ஆகிவிடலாம். will become like God. இப்படி எல்லாம் வருந்திச்சு அவரிடத்துல சொல்லுகிறார்கள். And he starts explaining இப்பொழுது everything. வார்த்தை கேட்டவர்கள் The time she takes in the word, ஏற்கனவே அவர்கள் தேவனை போலதான் இருக்கிறார்கள். already they
the world like God. என்ன சொன்னால் உலகத்தை எல்லாவற்றையும் படைத்த தேவன் Because God created everything in this world. அவரை போல ஒன்றையும் படைக்கவில்லை. He didn't create anything to use என் his தேவ தூதர்களை கூட அவரை போல் படைக்கவில்லை. He didn't create the angels with his இங்க அமர்ந்திருக்கிற நீயும் நான் தான் தேவனை போல் படைக்கப்பட்டிருக்கிறோம். You are we are sitting. அவரை போல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். We are created like him. புரியுதுங்களா? You understand? அவரை போலவே நாம் We are சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். being created like him. இப்போது ஒரு பொய் சொன்னதுனால் இரண்டு பொய்களை மூன்று பொய்களை வெள்ள விதைக்கிறார். Not only telling one lie, keep on adding on the lies. நீங்கள் சாப்பிடும் நாளிலே The day you eat this, நன்மை தீமை அறிந்து கொள்வீர்கள். you will know that கண்கள் திறக்கப்படும். your eyes will be நீங்கள் opened. தேவர்களை போய் You ஆழ்வீர்கள். will become like God. இப்படி வர்ணித்தவர் சொன்ன அந்த வார்த்தையை Because he explained all this word and he told it. இந்த பெண்மணி எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்கிறார். This woman takes everything into அப்ப உள்ளே சாக மாட்டாய் என்ற வார்த்தை உள்ளே போனது. when the word went, you will not die, went inside. தேவனுடைய வார்த்தை வெளியேற்றப்பட்டது. God's word came out. என்ன நடந்தது? What happened? இப்போது பார்ப்பதற்கு Now to see that tree, அழகாக இருக்கிறது. the tree was looking very அந்த good. கனியை பாசிப்பதற்கு புசிப்பதற்கு To eat that fruit, மிக இன்பமா it was இருக்கிறது. looking a delight. இச்சிக்கத்தக்க ஒரு கனியாய் It காணப்படுகிறது. was something to be desired. இதுவரைக்கும் அவர்கள் முன்னால் தான் இருந்தது. Till now it was in front of them. இன்றைக்கு வரைக்கும் அந்த கனியை பார்க்கும்போது இச்சை வரவே இல்லை. Till now when they see, they didn't have the desire to ஆனால் eat. பிசாசின் வார்த்தை உள்ளே போன உடனே When Satan's word went இப்போ inside, பார்ப்பதற்கு அது இச்சித்தக்க கனியாய் தென்படுகிறது. it looked like a fruit that could be desired for. இப்போது அவளும் பறிக்கிறார், She plucks the fruit, சாப்பிடுகிறார், she eats it, தன் கணவனுக்கு கொடுக்கிறார். and she gives it to her husband. அவளும் தன் மனைவியை நேசித்தபடியால் Because he loved his wife. மனைவி வார்த்தையை தள்ளாதபடிக்கு Without pushing away the wife's தேவன் word, வார்த்தையை தள்ளிவிட்டு he pushed away God's word. கொடுத்த உடனே வாங்கி புசித்தார். And when he ate immediately when he gave. உடனே அவர்கள் கண்கள் பிசாசு சொன்னபடி திறக்கப்பட்டது. According to whatever Satan said, their eyes both were open. என்ன நடந்தது? What happened? கண்கள் இந்த கண்கள் மகிமையில மூடி இருக்கும் பொழுது When the eyes was covered with glory, இருக்கிற இரண்டு பேருக்குமே தெரியாது தாங்கள் நிர்வாணமா இருக்கிறோம் என்று. both of them didn't know they were naked. ஏன் மகிமை அவர்களை மூடி இருந்தது? Why? Because the glory was covering them. அப்போது அவர்களுக்குள்ளே பாவம் இல்லை. There was no sin in them. அதனால் அது தவறாகவே So தெரியவில்லை. they never thought wrong. இப்போதும் அவர்கள் இரண்டு பேர் தான் இருக்கிறார்கள். Not only also both of them only are there. பிசாசு வார்த்தை கேட்கிற போதே பாவம் உள்ள போயிட்டு இருக்குது. When they were listening to Satan, what the sin was going inside. உள்வாங்கினபடியால் Because he kept listening to this இப்போது word. தீர்மானம் எடுத்து அந்த கனியை பறிக்கிறார். Now she takes the decision and she plucks the இப்போது fruit. கனியை புசித்த உடனே And she eats the fruit. மகிமை அவர்களை விட்டு விலகுகிறது. Glory gives them. இப்போது கண்கள் திறக்கப்பட்டன, தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொள்கிறார். Because their eyes opened, they found they were naked. இப்படித்தான் பாவம் Like this only உள்ளே கர்ப்பம் தரிக்கிறது. it starts becoming a child. உள்ளே பாவம் கர்ப்பம் தரிக்கப்பட்டு Once it becomes a child, ஒரு நாள் அது என்ன நடக்கிறது என்று சொன்னால், what happens? எப்படி ஒரு பிள்ளை உருவாகி How the child is formed. எப்படி தாய் தகப்பன் உறவினால ஒரு பிள்ளை கர்ப்பத்திலே இருக்கும் பொழுது அந்த தாய் கர்ப்பத்திலே அந்த பிள்ளை வெளியே வருகிறதோ, How because of the relationship between the husband and when the baby is born, the baby comes out of the woman. அப்படி இந்த வார்த்தை உள்வாங்கிக் கொண்டபடியால் And then because she took in the word, பாவம் என்னும் வித்து உள்ளே இப்போது உருவாகுகிறது. the seed starts forming inside. நாள் ஒன்று வருகிறது, Day comes, இப்போது அது பிறப்பிக்கின்றது. and when it gives birth, அதன் பெயர் மரணம். and that is death. பாவத்தின் விளைவு The wages of sin, மரணம் விளைவிக்கின்றது. it gives death. வாசிங்க, டவுட் என்ன வாசி? You can read it out. யாக்கோபு ஜேம்ஸ் 1ஆம் அதிகாரம் James chapter 1. 14-15 வசனங்களை வாசிங்க. You can read 14 and 15. சத்தமா தமிழ்ல வாசிங்க. Amen. அவன் தன்னுடைய சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, My beloved brothers and sisters, இன்றைக்கு சிறு பிள்ளைகள் முதல் even from a small child 80-90 வயசு முதியவர்களா இருந்தாலும் சரி, and to the old age of 80 and 90, திருமணமாகி நல்ல பிள்ளைகளை பேர பிள்ளைகளை எடுத்துள்ளாலும் சரி, whether you're married and seen your grandchildren, இச்சை எப்போது உள்ளே போனதோ, when the desire comes இச்சை inside, எப்போது உள்ளே நுழைந்ததோ, when the desire comes inside,
பிசாசுடைய வித்து எப்பொழுது உள் வாங்கிக் கொண்டோமோ When you took in the seed of Satan, அது உள்ளே கர்ப்பம் தரித்து it conceived, பாவமாய் மாறி it gives birth to sin, கடைசியில மரணத்திலே கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறது. and it will bring you to death. எப்படி அது பிறப்பித்தது? How was it born? வேதத்துல என்ன பார்த்தோம்? Well, where did you see the Bible? துன்மார்க்கனுடைய ஆலோசனை In the counsel of the wicked. கேட்காதே, Don't listen to it. பாவிகளுடைய வழியில் நிற்காதே. Don't stand in the way of sinners. இதோ தேவனுடைய வார்த்தைக்கு இரவும் பகலும் தியானமாயிரு. Meditate on the words of the Lord day and night. இன்றைக்கு மனுஷன் பாவ இச்சை உள்ளே இருக்கிறதுனால Because the sinful desires of அதையே தியானித்துக் கொண்டிருக்கிறார், he keeps meditating on அதையே them. நினைத்துக் கொண்டிருக்கிறார். He keeps thinking over them. பாவ இச்சைகள் உள்ளே வேலை செய்து கொண்டிருக்கிறது. When the sin starts working in ஒரு him, சிலரை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் உலகத்தை பற்றி குடும்பத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். few people won't be worried about their world and the family. எப்பொழுது பார்த்தால் அந்த பாவ சிந்தனை உள்ளே வேலை செய்து கொண்டே இருக்கும். The sin thoughts keep working in them. என் அன்பு சகோதரனே சகோதரியே, My beloved எப்படி brothers and sisters, வேத வசனத்தை தியானித்தால் ஆசீர்வாதம் வருகிறதோ or when you meditate the Bible verse, you get blessing. அப்படி பாவத்தை நீ தியானித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே When you keep meditating on sin, உள்ளே வித்து வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. the seed starts working in you. அதனால இன்றைக்கு 6 வயதிலிருந்து 14 17 வயதுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் சீர்கெட்டு போயிருக்கிறது காரணம் அதுதான். This is the reason the children are spoiled from the age of 6 to 17. ஒரு முறையோ இரண்டு முறையோ யூடியூப்ல மூலமாக ஏதோ ஒரு ஆபாச காட்சிகளை பிள்ளைகள் பார்த்திருப்பார்கள். Somehow by mistake they are seeing something scornful. அவர்கள் அது உள்ளே இருக்கிறதா என்று தெரியவே தெரியாது. They will never know something like ஆனால் that. எப்போதோ அவர்கள் அதை கை வைத்து பார்க்கும்போது வந்துவிட்டது. Somehow they are seeing something else in this box. அதை பார்க்கும்போது அந்த இச்சை அவளை கவர்கிறது. When they see that this அந்த desire, பெண்ணை கவர்கிறது. it pulls in the woman. அந்த முதியவரை கவர்கிறது. It pulls in the woman. திருமணமானவர்களை கவர்கிறது. It pulls in the married people. பேர பிள்ளைகளை எடுத்தவர்களை கவர்கிறது. It pulls in the people of சின்ன sin. பிள்ளைகளை கவர்கிறது. It pulls in all small என்ன children. நடக்கிறது? What happens? அதை மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை உள்ளே உருவாகுகிறது. There is a wish for you to keep seeing that again and அந்த again. பாவ இச்சை, The desire, அந்த பாவத்தின் வித்து உள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. the sin seed will start working inside. மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை உருவாகுகிறது. They keep having the wish to see that again and again. அது கடைசியிலே மரணத்தை கொண்டு வந்து பிறப்பிக்கின்றது. It brings forth death in the end. அன்பு சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, சொல்லும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒவ்வொரு மனசாட்சியும் உங்களுக்கு தெரியும். when you say your own conscience knows you, நான் எதை பார்த்து கொண்டிருக்கிறேன், what am I saying? எதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், What am I saying? எதை நான் சிந்தித்துக் What கொண்டிருக்கிறேன், am I thinking? எதையே நான் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். What do I keep thinking? பாவம் உள்ளே வேலை செய்து கொண்டிருக்கிறதா? Does the sin keep working inside me? இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீ வருவாய் என்று சொன்னார். If today you come into God's presence, ஆண்டவருடைய சமூகத்தில் உன் வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கும் என்று சொன்னார். if you surrender your life today in God's presence, இந்த பாவ காரியத்திலிருந்து, in the sinful ways, பாவ சிந்தனையிலிருந்து the sinful thoughts, நம்மால் வெளியே வர முடியும். you can come இது outside. தேவனுடைய வார்த்தை. This is God's word. இந்த வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. This word will give you life. செத்து போன சடலத்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தையா இருக்கிறது. It's the word that brings back the dead. இப்பொழுது ஆதாம் ஏவாளுடைய கண்கள் திறக்கப்பட்டபடியால் Because Adam and Eve's eyes were open, அவர்கள் தங்கள் நிர்வாணி என்று they found themselves naked. தங்களுக்கென்று ஒரு ஆடையை உருவாக்கினார்கள். They started creating a clothes from themselves. அவர்கள் தங்களுக்கென்று ஒரு இழையினால் ஆடைகளை உருவாக்கி கொண்டார்கள். They started creating clothes from leaves. இதுவரைக்கும் உண்டாக்காத ஆதாம் ஏவாள் Till now the Adam and Eve had இப்போது created. அவர்கள் தன்னுடைய நிர்வாணத்தை மூடும்படி அவர்கள் ஆடைகளை உருவாக்கினார்கள். To cover their nakedness, they started creating clothes. மனிதனுக்கு பரிசுத்தம் பாவம் என்ற அந்த நன்மை தீமை அறியத்தக்க அறிவு வந்துவிட்டது. They got the knowledge between good and evil. என்ன நடக்கிறது? What happens? தாங்களாகவே தாங்களாகவே முன்னேறி போகிறார்கள். they themselves go ஒரு forward. இடம் எடுக்கிறார்கள். They take a lead தங்களுக்கு என்று ஒரு உடைகளை உடுத்திக் கொள்கிறார்கள். and make clothes for themselves. வாசிக்க 3 அதிகாரம் 7-8 வசனம். Chapter 3 verse 7 and 8. ஆதியாகமம். Genesis. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டுபடினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியை நோக்கி தோட்டத்திற்குள் விருட்சத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. என்ன செய்தார்களா? What happened? என்ன செய்தார்களா? What happened? தங்கள் கண்கள் திறக்கப்பட்ட உடனே When their eyes are open, இப்போது தீமை வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. so the evil starts working.
அவளிடத்தில் இந்த நன்மை விலகி போய்விட்டது. The good goes away from them. இப்போது தீமை வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. Now the evil starts working. நாங்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து They get to know they are naked. தங்களுக்கென்று ஒரு அத்தியலை எடுத்து They take the leaves of a tree and stuff. ஆடையாக உடுத்திக் கொள்கிறார்கள். They make themselves non-clothes. இது ஒரு ஆவிக்குரிய ரகசியம், நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். This is a spiritual secret known. இப்படிதான் உலகத்திலே வழிபாடுகள் ஆரம்பிக்கப்பட்டது. Like this only the tradition started in the இவன் world. எப்படி தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க தகுதி இல்லையோ How he thought he is not worth anymore to stand in front of God's அவருடைய presence. சத்தத்தை இப்பொழுது கேட்கிறார். Now they hear his sound. கொஞ்சம் முன்ன பிசாசின் சத்தத்தை கேட்டார். Few minutes ago he heard Satan's sound. இப்போது ஆண்டவர் வருகிற சத்தத்தை அவன் He கேட்கிறார். heard the sound of God coming. கேட்ட உடனே பயம் உண்டாகிறது. When he hears it, he becomes scared. தேவனுக்கு முன்பாக நான் நிற்க தகுதியற்றவன், I am worthless to stand in front of the Lord. ஆதலால் அவருடைய முன்பாக நிற்பதற்கு நான் தகுதியற்ற இருக்கிறபடியால் Because I've lost the word to stand in நான் front of the Lord. ஒளிந்து கொள்வேன். I will hide. ஒளிந்து கொண்டு I will hide அந்த it. ஆடையினால் என்னை மூடிக்கொள்வேன். I will cover myself with that. தெரிகிறதா? Did you know? இன்றைக்கு உலக வழிபாடுகள் இப்படிதான் ஆரம்பிக்கப்பட்டது. This is how the world is started. மனிதனுடைய கற்பனையினால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த உலகத்தின் வழிபாடுகள் எல்லாம். Because of man's imagination is what the traditions have become now. தேவன் ஆவியா இருக்கிறார். God is spirit. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் Those who worship him, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். they have to worship him in மற்ற spirit இந்த and truth. உலகத்தின் அத்தனை வழிபாடுகளும் And all the traditions of the அந்த world, பாவ வித்தினால் வந்த விளைவினால் because of the sin, the seed inside them. மனிதன் கண்டுபிடிக்கப்பட்ட இலையின் ஆராதனைகள். These are all started because of the leaves there. அதைத்தான் இன்றைக்கு உலகம் முழுவதுமாக நம்புகிறது. That is what the entire world believes. தேவனை பயப்படுகிற பயம் இருக்கிறது. There is a fear of God in them. தேவனுடைய சமூகத்தில் இருக்க தகுதி இல்லை என்று நினைக்கிறார்கள். They think they are not worth to stand for God's presence. ஆனால் அது தகுதிப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று உலகம் அறிந்து கொண்டது. But the world doesn't know there is a God who can make you worthy. இந்த உலகம் இந்த மெய் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் This world to know the true God. அறிந்து கொண்ட நாம் தான் சத்தியத்திலே வாழ வேண்டும். We who know that we only should live in the truth. நாமே சத்தியத்திலே வாழாவிட்டால் I only don't live in truth. இந்த உலகம் இன்னும் அத்தியலை மூடிக்கொண்டுதான் வாழ்வார்கள். This world will also live covering themselves thickly. உனக்கு நிர்வாணி என்று சொன்னது யார்? Who told you you were naked? ஆதாமை பார்த்து கேட்கிறார். He asked Adam. உனக்கு இந்த வழிபாடை கற்றுக் கொடுத்தது யார்? Who told you this tradition? நான் விளக்கின கனியை புசித்தாயோ? Did you eat the fruit I told you not to? என் அன்பு சகோதரனே சகோதரியே, Dear brothers and sisters, தேவன் விளக்கினதுதான். God puts away is pushed away. தேவன் சொன்னபடி நீ வாழ்வாய் என்று சொன்னார். You live according to God's word. பிசாசு உன்னை மேற்கொள்ள முடியாது. Satan can't overcome you. பிசாசு மேற்கொள்ள கூடாது என்று சொன்னார். Satan shouldn't overcome இந்த you. வேத சத்தியங்களை வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். You have to read these Bible verses. வார்த்தை தான் மாம்சமானது இந்த உலகத்திலே. This word only became flesh in this world. எப்படி வார்த்தை மாம்சமாகி நமக்காக ஜீவனை கொடுத்ததோ How the word became flesh and gave its life for us. அந்த வார்த்தை உன்னை வாழ வைக்கிறது, என்னை வாழ வைக்கிறது. That word makes me and you live. இந்த உலகத்திலே இன்றைக்கு ஏன் ஜனங்கள் தங்களை அறியாமல் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? Do you know why people are living a life they don't even know why they're living? இன்றைக்கு நோவாவின் காலத்திலே நெருங்கி விட்டிருக்கிறோம். We are coming to a time like Noah. லோத்துவின் காலத்திலே நெருங்கி We விட்டிருக்கிறோம். are coming to a time of Lot. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நெருங்கி விட்டிருக்கிறோம். We are coming near to that kind of a time. இப்பேற்பட்ட காலத்தின் மத்தியிலே ஒரு நோவாவை போல நீதிமானாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் In this time, if we have to live like a righteous man like Noah, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு மக்களாய் நாம் காணப்பட we வேண்டும். should be people who walk according to God. அவருடைய வார்த்தைப்படி வாழ்வதுதான் If we live according to His word, நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ முடியும். our lives can be led holy in this world. தேவனுடைய சித்தத்தின்படி வாழ முடியும். We can live according to God's way. இல்லை என்று சொன்னாலே Or else, நம்முடைய வாழ்க்கையிலே in our lives, ரட்சிக்கப்பட்டும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். even if we are saved, there will be no நீ use. ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், You are saved, உன்னை தேவன் கைவிடுவதில்லை. God will not save ஆனால் you. ரட்சிக்கப்பட்டு But once you say, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். if you are you, that's useless. ரட்சித்த ஒரே காரணத்திற்காக But the only reason you're saved, தேவன் உன்னை தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள போகிறார். God is definitely going to take you in His kingdom. ஆனால் மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமா இருக்காது. But for others, it won't be useful. எனக்கும் பிரயோஜனமா இருக்க வேண்டும், It should be useful to me. மற்றவர்களுக்கும் பிரயோஜனமா இருக்க It வேண்டும். should be useful to others as என் well. தேவனுக்கும் அது பிரயோஜனமா இருக்க வேண்டும் My என்று God சொன்னால் also should be useful to me. தேவனுடைய வசனத்திற்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். We should learn to listen to God's word. வேதம் என்ன போதிக்கிறது? What does the Bible say? யோவான் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே In Jeremiah chapter 17, 7-8 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? what does 7 and 8 say? கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டு
The man who trusts the Lord. கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டு The man who trusts the Lord. அவரே நம்பி வாழ்கிறபடியால் Because he trusts him and lives. சங்கீதக்காரன் என்ன சொன்னானோ What David அதே said. இங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். That only Jeremiah the prophet also அவன் says. நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். He is like a tree planted by water. அவன் செய்வதெல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதமாய் வரும். Whatever he does will become அதனால prosperous. தேவனுடைய பிள்ளைகளே, Many of us இந்த அநேக காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்திருக்கிறோம். we see many things in our life. ரட்சிக்கப்பட்டும் கூட Even if you say, இன்னும் அநேக பிள்ளைகள் இந்த உலகத்தை சார்ந்து வாழ்கிறபடியால் because many people live according to this சில world, ஆசீர்வாதங்கள் நமக்கு தடையாகவே இருக்கிறது. few blessings will be an obstacles only for us. அது உன்னுடைய கண் முன்னால் இருக்கிறது. Will be in front of your eyes. உன் கண் ஆன்மீக கண் மூடப்பட்டிருக்கிறபடியால் But because your spiritual life is அந்த closed, ஆசீர்வாதம் கண் முன்னால் தெரிவதில்லை. you cannot see the blessing from அது us. கொஞ்சம் கடினமா இருந்தாலும் கூட So even if it's a little hard, இது யாருக்காக பேசப்படுகிறது? who are we speaking this for? எனக்காக பேசப்படுகிறது என்று யார் ஒருவர் எடுத்துக் கொள்கிறோமோ Whoever takes it like this spoken அப்போது for அந்த me, வார்த்தை உங்கள் வாழ்க்கையை கிரியை செய்ய ஆரம்பித்து விடும். then this word starts working in your life. எப்படி பிசாசுடைய விதை இந்த அளவுக்கு உன்னை கொண்டு போய் மரணத்திலே பிறப்பிக்கிறதோ How Satan's seed will bring you to death. அதை விட மேலாக, More than that. அதை விட மேலாக, More than that. அதை விட மேலாக More than that. உன்னை உயர்வான பாதைக்கு கொண்டு போகிறது It will take you a high place. தேவனுடைய வார்த்தை. God's இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் என்று பாருங்க. Let's see what is சங்கீதம் Psalm 139 Psalm 119. 13வது வசனம் என்ன சொல்கிறது? What's the 13th verse? 113 என்ன சொல்கிறது பாருங்க. Psalm 119. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து. I hate the double mind. என வீண் சிந்தனை எங்கிருந்து வருகிறது? Where is useless thoughts? பிசாசு கொண்டு வருகிற ஒரு விதை. It's a seed that's Satan gets. அதான் வீணான சிந்தனைகள். It's useless thoughts. அவன் என்ன செய்கிறான்? What does he do? உமது வேதத்தில் பிரியமாக இருக்கிறேன். But I love your law. ஏன்? Why? இந்த வேதத்துல தான் அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. Because in this Bible only you can get joy. ஏன்? சங்கீதம் 119:92 பார்ப்பீங்க சொன்னால் If in the same 119 you see 92. அத சொல்லுவார். Here is this story. வேதம் மாத்திரம் என்னிடத்தில் இல்லாமல் போயிருந்தா. If your law had not been my delight. வேதம் மட்டும் என்கிட்ட இல்லாமல் போயிருந்தால் If your law had not been my delight. நான் அந்த துக்கத்திலே வாழ்க்கையில வந்த பிரச்சனை போராட்டங்கள் துக்கத்திலே அப்படி மடிந்து போயிருந்தேன். Because of the sorrows and struggles in my life only I have perished. மற்றவர்கள் பிரச்சனையை விட More than others' என் problems. தனிப்பட்ட வாழ்க்கையில என் பிரச்சனையிலே நான் மடிந்து போயிருப்பேன். My individual life, my own problem, I have perished. ஏன்? Why? இந்த வேதம் அவனை சரியான பாதையில் நடத்துகிறது. Because this Bible was going to the right way. இதெல்லாம் அறிந்து கொண்டவன் தான் We are all knowing all this. இதே சங்கீதம் 139 Psalm 119. 119 In 119. என்ன எழுதுறார் பாருங்க. What is it? 136 வாசிக்கிறார். சங்கீதம் 119 136. My tears pour down like a river because people do not obey your law. ஆமென். வாசிங்க. உம்முடைய வேதத்தை உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் இந்த உலகத்தில் வாழ்கிற அநேக மக்கள் இந்த வேதத்தின்படி நடக்காதபடியால் என் கண்களில் இருந்து நீர் தாரை ஓடுகிறது. காரணம் என்ன? What is the reason? ஏன் அவன் கண்களில் நீர் தாரை வந்தது? Why he is shedding streams of tears? இவனுக்கு ஓரளவுக்கு வேதம் புரிகிறது. Because he understands the Bible. ஓரளவுக்கு தேவனை பற்றி அறிந்திருக்கிறான். He knows about little about God. இவன் பாவம் செய்த போதிலும் விட தேவனுடைய சமூகத்தில் வந்து மன்னிப்பை எப்படி பெற்றுக்கொள்வது என்று ஆவியானவர் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். But in sin also, God, the Holy Spirit taught him to come and ask forgiveness in God's presence. ஆனால் மற்ற ஜனங்களை பார்க்கும்போது When he sees other people, இவனை விட மோசமாய் வாழ்கிற ஜனங்களை எல்லாம் அவன் பார்க்கிறான். he sees people who are living worse than him. அதனால்தான் அவன் சொல்லுகிறான், So he says, உம்முடைய வேதத்தை அவர்கள் காத்து நடக்காதபடியால் because they do not walk according to your law. அவர்களை காணும் பொழுது எனக்கு கண்ணீர் வருகிறது ஆண்டவரே. Whenever I see them, I shed நான் tears. மட்டும் நன்றா இருக்கிறேனே, I am only good. மற்றவர்கள் எல்லாம் உம்முடைய பாதத்தில் வரவில்லையே. And no one else has come to your அவர்களை presence. எப்போது நீ வரவைப்பே? How will you bring them? எப்போது உம்முடைய பிள்ளைகள் அவர்கள் எல்லாம் மாறுவார்கள்? When will they become your children? எப்போது நல்லவர்களாய் When மாறுவார்கள்? will they become good people? எப்போது மெய் தேவனை அறிந்து When கொள்வார்கள் will they know the true God? என்று சொல்லி அவனுக்குள்ள அந்த தாகம் உருவாகுகிறது. The thirst starts in him. இப்படிதான் நம்முடைய இதயத்தில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இதயத்தில் இருக்க வேண்டிய காரியங்கள். Like this only these thoughts should be in the minds of people who are saved. அப்ப முதலாவது வீணான சிந்தனை வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். First we need to learn to hate or to use this thoughts. வீணான சிந்தனைகள் Or useless thoughts. அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இருக்காது. It's not going to be used of any one thing. அப்படி நாம் சிந்திக்கும் பொழுது We keep thinking. ஏன் நம்முடைய ஜெபங்களே பரலோகத்துக்கு போவதில்லை என்று வேதம் போதிக்கிறது. The
The Bible says in our prayer. இதே சங்கீதம் 66 எடுத்துக்கொள்ளுங்க. இதே சங்கீதத்துல சங்கீதக்காரர் இதெல்லாம் அனுபவித்து எழுதுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இதை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். His experience everything has written. 66:18 வாசிங்க. 66:18. சங்கீதம் 66:18. என் இதயத்தில் அக்கிரம சிந்தை கை கொள்கிறதேயானால் பாத்தீங்களா, இவனுக்கு நல்லா வேதம் புரிஞ்சுக்கிட்டதுனால Because he knew the Bible. இவன் சொல்றான், சங்கீதக்காரன் சொல்றான், David says, என்னுடைய இதயத்துல in my heart, வீணான சிந்தனை இருக்கும் என்று சொன்னார். if I had used his thoughts, அக்கிரமமான சிந்தனை இருக்கும் என்று if சொன்னார். I had sinful thoughts, ஆண்டவர் Lord எனக்கு செவி கொடுக்க would மாட்டார். not have listened to me. பாத்தீங்களா, Did you know this? அப்ப அக்கிரம சிந்தை நமக்குள்ள வைத்துக் கொண்டு Now we keep thoughts of iniquity. நமக்கு யாரோ 4 பேர் நான் தப்பு செஞ்சிருக்கலாம், உண்மைதான். It's true, some poor people have done sin. அப்ப அவங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கு. You keep thinking about them. வீணான சிந்தனைகள். Use these thoughts. அது வெறுக்க கற்றுக்கொள்ளுங்க. Learn to hate them. நாம் ஜனங்களை வெறுக்க தயாரா இருக்கிறோம். We are ready to hate people. மற்ற காரியங்கள், நல்ல காரியங்களை வெறுக்க தயாரா We are இருக்கிறோம். ready to hate good things. ஆனால் நல்ல காரியத்தை உள்ள ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய உள்ளம் கொடுப்பதில்லை. But we are not ready to accept good ஏன்? things. அக்கிரம சிந்தை உள்ளே இருக்கிறபடியா, But because the thoughts of sin வீணான சிந்தனை உள்ளே இருக்கிறபடியா, because useless thoughts are in us. நல்லவைகளை பெற்றுக்கொள்வதற்கு அதுவே தடையா இருக்கிறது. That is itself an obstacle to get good things. பாருங்க, அக்கிரம சிந்தை உள்ளே வைத்திருக்கிறோம், You keep the thoughts of sin in you. ஆனால் ஜெபிக்கிறோம், But we pray. ஆனால் ஜெபிக்கிறோம், But we pray. ஆனால் ஜெபிக்கிறோம், But we pray. வேதத்தை வாசிக்கிறோம், We read the Bible. நல்லவர்களை பார்க்கிறவர்கள் நல்லவர்களாய் இருக்கிறோம். When others see us, we are good people. ஆனால் வேத சத்தியத்தின்படி But according to the Bible, உள்ளத்தை பார்த்தால் when you see the heart, அக்கிரமான சிந்தனைகள், the sinful thoughts, வீணான சிந்தனைகள் useless உள்ளே thoughts, அதிகமா இருக்கிறது. they are too much. இது என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கேன். You see that in Israel. வேதத்தை எடுத்த பிறகுதான் எவ்வளவு நாடி இருக்கிறேன்னு தெரியும். Only when you read the Bible, you know how much drama he has. உலகத்துக்கு முன்னாடி எப்படி நல்லவனா காட்டி இருக்கிறேன்னு மனதுக்கு முன்னாடி நடிச்சதெல்லாம் பிக்சர் போட்டு காமிக்கிறது வேதம். The Bible shows a picture of how he acted in front of others as a good person. ஆனா இவ்வளவு பெரிய பாவியானான்னு அப்பதான் புரிஞ்சுச்சு. He got to know then only how big a sin. ஆக்கிரமனுக்கு நல்லவர் தான், But others he was nice. ஆக்கிரமனுக்கெல்லாம் நல்லவர் தான். For whoever looks at him is a good person. ஆனா உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கும்போதுதான் தெரியுது நான் எவ்வளவு பெரிய பாவின்னு சொல்லி. But only if you see through the heart, you got to know how big a அதுல sinner கூட he is. ரொம்ப நெருங்கிய நோடு கூட வாழ்ந்த மனைவிக்கு கொஞ்சம் தான் தெரியும். His wife was knew only very little. உலகத்துக்கு அது கூட தெரியாது, என் மனைவிக்கு தெரியும். The world not knowing, but my wife knew it. ஆனா, His wife knew it. அதை விட மேலாக என் தேவனுக்கு தெரியும். But more than that, my God knows it. இவ்வளவு மோசமானவனா, I'm such a worse person. இவ்வளவு கெட்டவனா, I'm such a bad person. நான் ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன் ஆண்டவரே. Lord, I thought I was such a good person. நீ நல்லவனா வாழ்ந்தது போல நடித்தாயே தவிர You acted as if you lived a good life. நீ நல்லவன் அல்ல என்பதை வேதம் எனக்கு தெளிவாய் போகிறது. The Bible preaches you are not actually a good person. அன்றைக்குதான் இந்த சங்கீதம் 139 வசனம் சொல்லுகிறது. That's only in Psalm 139. சங்கீதக்காரன் ரொம்ப அருமையா போதிக்கிறான். The same Psalm 23-24 23-24. என்ன சொல்றான்? 39 அது வசனம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள பத்தி தான் சொல்லுது. 139:23-24. Examine me, O God, Mm. and know my mind. Mm. Test me and discover my thoughts. Find out if there is any evil in me, and guide me in everlasting way. தேவனே என்னை ஆராய்ந்து, அவனுக்கே தெரியல He didn't know. அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியல. He doesn't know what he's doing. அதான் இவன் சொல்றான், That is what he says here. தேவனே Lord, என்னை ஆராய்ந்தறிந்து search me என் இதயத்தை அறிந்து கொள்ளும். and know my heart. ஏன்னா என் இதயத்துல என்ன பாவம் இருக்குது எனக்கே தெரிய மாட்டேங்குது. Because I don't know what sin is there in my இந்த heart. பாவம் பிறப்பிக்கிறதுனால என்னுடைய ஆசை அநேக தடைகள் இருக்குது. Because the sin is conceived, my blessings are beyond. என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். Search me, Lord, and try and know my thoughts. இது யாரால பார்க்க முடியுமா அந்த சிந்தனையை? Who can see these thoughts? இங்க இருக்கிற நான் பாசம் உங்க சிந்தனையை தெரிந்து கொள்ள முடியுமா? The pastors are not able to see your thoughts. We cannot. அதுக்கு தனி ஒரு gift ஒரு வரம் இருக்கு. There is a gift for that. அது என்னதான் தெரிஞ்சு கொள்ள முடியும். If you have that gift, then only you can know. கிஃப்ட்ல வர போதிகள் வர மாட்டேங்குதுன்னா புரிஞ்சு கொள்ள முடியாது. Only if you have the gift to preach, you can't know it. ஒன்றும் தெரியாது. You will not know anything. அப்ப என்ன சொல்றாங்க? So what he says, தேவனே God, என்னை ஆராய்ந்து search me என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். and know my thoughts. என்னை பற்றி நீ எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு Know everything about me எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. and help me. என்ன உதவி செய்யுங்க? What is it? வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து And see if there is any grievous way in me.
உங்களுடைய இதயத்தை வேதனைப்படுத்துகிற வழி என்னிடத்தில் இருக்கிறதா என்று நீங்க பார்த்து You see if there's any grievous way which I grieve your heart. நித்திய வழியிலே என்னை நடத்து. Lead me in the way of the last. ஆண்டவருக்கு நன்றி Let's சொல்லுங்க. clap hands and thank Him. இப்படிதான் வசனங்களை தியானிக்க 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 Like this only when you keep meditating on the word. தேவனுடைய இதயத்தை புண்படுத்துகிற காரியங்கள் என்னிடத்தில் இருக்கிறதா? Is there anything that grieves God's heart? அது ஒரு கணவனால கூட உன்னுடைய இதயத்தில் இருப்பதை புரிந்து கொள்ள Your முடியாது. husband also cannot understand what's in your heart. உன்னுடைய மனைவி கூட உன்னுடைய இதயத்தில் என்ன சிந்திக்கிறார் என்று புரிந்து கொள்ள முடியாது. Your wife also will not know what you're thinking. கோபத்துல சில நேரங்களில் பேசிக்கொள்ளும் போது இவர் இப்படிதான் முடிவு கட்டி விடலாம். In anger when you're speaking, you will know this kind of person he is. You take a decision. அடுத்த நொடிப்பொழுது அவர்கள் என்ன சிந்தித்து மனம் மாறினார்களா மாறவில்லையா என்று கணவனுக்கும் தெரியாது, மனைவிக்கும் தெரியாது, பிள்ளைகளுக்கும் தெரியாது. But another time when they change their heart and come back, you'll never know what changed. அதை அறிந்தவர் ஒரே ஒருவர் தான். There's only one person who knows that. அவர்கிட்ட தான் இங்க சொல்றான். And for him he says, தேவனே என்னை ஆராய்ந்து பாருங்கப்பா. God search me and know. நான் எப்படி போயிட்டு இருக்கிறேன் ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்க. You search me and see என் இதயத்தை அறிந்து கொள்ளுங்க. know my heart. ஒருவேளை உன்னுடைய இதயத்தை நான் புண்படுத்துகிற மனுஷனா இருப்பேன் என்று If சொன்னால் I was a person who's grieving your heart, இந்த நித்திய வழியில நடத்து காட்டுவேன். lead me the way of இந்த love. நித்திய வழியில நடத்து Lead காட்டுவேன். me the way of love. இப்படி நம்முடைய வாழ்க்கையை அவருடைய நித்தியத்திற்குள்ள கொண்டு போகும் பொழுது Like this when we leave our life into his everlasting way. பாருங்க, நான் அநேக முறை சொல்லியிருக்கிறேன், Many times he's told இந்த me. சரீர சுகம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் For people who wish to have a body health, இந்த வசனங்களை கண்டுபிடிக்க வேண்டும். you have to find these இந்த verses. வசனங்களை தியானிக்க வேண்டும். You have to meditate on these verses. பாருங்க, பல வருடங்களாய் நாம் மாத்திரை மருந்து உண்டு கொண்டு இருக்கிறோம். Many years we have been eating tablets. அது நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார். But there has to be ஒரு stopped. ரகசியம் இங்கே தான் வைத்திருக்கிறார். There's one secret here. இந்த வேதத்தை நாம் காத்து நடக்கும் பொழுது When you walk according to it and இந்த keep வேத this, சித்தத்தின்படி நாம் வாழும்போது when you live according to this verse, இந்த விதை நல்ல விதை உள்ளே போகும் பொழுது the good seed goes into us. சரீரத்தில் ஆரோக்கியம், There is a body health. கைட்டு செய்கிற வேலைகள் There ஆசீர்வாதம், is a blessing in the work of your hands. குடும்பத்திலே கணவன் மனைவி மத்தியிலே நல்ல உறவு, There is a good relationship between the husband and the பிள்ளைகள் wife. மத்தியிலே நல்ல உறவு, There is a good relationship between the children. இப்படி பல காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். We can keep saying many things like this. நீதிமொழி புத்தகம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். Proverbs chapter 4. இங்கே சுகம் எப்படி பெறுவது என்று இந்த சங்கீத நீதிமொழி எழுதின இந்த சாலமோன் அறிந்து கொண்டிருக்கிறார். Here Solomon knows how you should get இது it. ஆவியானவர் நமக்காக இங்கே எழுதி The வைத்திருக்கிறார். Holy Spirit has written for us. 20வது வசனம் வாசி, 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். Proverbs 4:20. இந்த வசனத்தை நீங்கள் உள்ளே வைத்து தியானிக்க வேண்டும். You have to keep these words and meditate. இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, These words are telling like இந்த this. வார்த்தை இப்படி சொல்லுகிறது, These words are telling like ஏன் this. எனக்கு இந்த வியாதி, Why am I getting நான் sick? எந்த தப்பு செய்யலையே, I didn't do any நான் sin. எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லையே, I don't have any bad habits. குடியை விட்டு விட்டேனே, I left my drinking பல habit. தீமையான காரியங்களை நான் உண்டு கொண்டிருந்ததெல்லாம் நிறுத்தி விட்டேனே, I stopped all taking evil எனக்கு things. இப்பேற்பட்ட வியாதி என்று மருத்துவர்கள் The சொல்லுகிறார்கள். doctors are telling us that என் குடும்பத்தில் கூட இப்படிப்பட்ட சுகர் வியாதி இல்லையே, even my family எனக்கு members. மட்டும் ஏன் வந்து இருக்கிறது? இப்படி பல கேள்விகளோடு நான் வாழ்ந்து There கொண்டிருக்கிறேன். is many questions. in me. உண்மைதான், இன்றைக்கு உண்ணுகிற உணவு அப்படிப்பட்ட உணவா இருக்கிறது. It's true. The food we are eating right now, that is the reason. அதனால் இந்த வேத வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. So we'll see what the Bible verse says. என் மகனே, என் வார்த்தையை கவனி. என்ன சொல்கிறார்? What does he say? கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறார்? See how he calls him. என் மகனே, என் மகளே, My son, my daughter. நான் சொல்லுகிற வார்த்தை முதலாவது கவனி. Be attentive to my words. அதான் வாக்கு சகோதரர் எப்பொழுதுமே சொல்வார். That is what beloved brother will tell. இயேசு கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லிட்டாராம். God said, ask me, you will be received. அது கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லிட்ட உடனே Because he said, ask me, you will receive. மக்கள் வெறும் கேட்கத்தான் ஆரம்பிச்சாங்க. The people started asking. அவருடைய வார்த்தை கேட்க தயாராயிட்டாங்க. But they were not listening to his word. அந்த வார்த்தையில ரெண்டு இருக்கிறது. There is two things in the word. என் வார்த்தை கேளுங்கள் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை கேட்க வேண்டும் முதலாவது செவியிலே. If he says, listen to my word, first you have to listen to it. வார்த்தை கேட்ட பிறகு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும். After we listen to his word, we ask for it. இப்ப ஆசீர்வாதம் தானா வரும். Now you will get the அதுதான் இங்க blessing. சொல்றாரு. That is what it என் said. மகனே, My son, என் வார்த்தைகளை கவனி. be attentive to my words. என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். Incline your ear to my saying. பிசாசு கொடுக்கிற வார்த்தை அல்ல, Not the words of Satan. தேவன் நம்மை நேசிக்கிறது, தேவன் சொல்லுகிற வார்த்தை அல்ல. வசனங்களுக்கு செவி கொடு. Be attentive to the words that God is giving you life. ஏற்கனவே பொய்யை உள்வாங்கி விட்டோம். You have already taken enough lies in you. அது மரணத்தை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. That is bringing forth death. ஆனால் இப்போது தேவனுடைய வார்த்தை உள்வாங்க ஆரம்பிக்கிறோம். When you take in God's word, இப்போது பொய் வெளியேற்றப்படுகிறது, the lie goes out. தீமையான காரியங்கள் The வெளியேற்றப்படுகிறது. evil things go
out. மெய்யான வார்த்தை உள்ளே போக ஆரம்பிக்கிறது. The true word starts coming. வார்த்தை உள்ளே போக 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 The more these words go inside, அவைகள் உன் கண்ணை விட்டு பிரியாதிருப்பதாக. they should not leave your right side. அதெல்லாம் வேத வசனம் உபாகமத்தில் சொல்லப்படுது. உன் வீட்டின் நிலைக்கால் வாசலை மாத்திரம் வீட்டுக்குள்ள என்ன பண்ணு? That is what Deuteronomy said, not only to a doorpost. என் வார்த்தைகளை எழுதி வைக்க சொன்னார். Right inside your house as அப்ப well. கண்ணு முன்னாடி சில வசனங்கள் இருக்க வேண்டும். So in front of your eyes there should be verses. அதனால சபைகளில் சில வசனங்களை எழுதி வைத்திருக்கிறோம். That's why the church also there are அப்போ verses. வசனங்கள் நம்முடைய கண்களை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். Let these verses not leave your eyes. அவைகள் உன் இதயத்துக்குள்ளே காத்துக்கொள். Keep them within your heart. வேதத்தை எடுத்து படிக்கிற, You read the Bible. இப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்கிற, You are listening to such a preacher. இப்படிப்பட்ட பலகையில் எழுதப்பட்ட வார்த்தைகளை கவனிக்கிறீர்கள். You are reading all the verses written. இவைகள் எல்லாம் அங்கே இருக்க கூடாது. They should not be just there. கேட்டது இங்கே இருக்க கூடாது. அப்படியே இதயத்துக்குள் போக வேண்டும். It should go to your heart. இந்த வார்த்தையை கவனித்து When you pay attention to வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது, this, you listen to it. இந்த வார்த்தை உள்ளே போய் தங்கி இருக்கும் பொழுது This word goes inside and இப்போ என்ன stays. நடக்கிறது என்று பாருங்க. You see what happens. பிசாசு விதை விதைத்தான், The Satan puts a seed. பாவம் பிறப்பித்தது இல்லைங்களா? The sin came. மரணத்தை பிறப்பித்ததல்லவா? இப்போ இந்த ஜீவன் எப்படி பிறக்கிறது பாருங்க. Now we see our life. அப்படி வார்த்தை உள் வாங்க 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 The more you take in His word, வாசிக்கிற சத்தமா. Pay attention to what I say, my son. Hey. Listen to my words. Hey. Never let them get away from you. ஹல்லேலூயா. தமிழ்ல வாசிங்க. என் மகனே 22. They will give you life. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு எவைகளை which one? Which things? நான் சொல்லியிருக்கேன் பைபிள் எப்படி படிக்கிறதுன்னு. We told you how to read the Bible. இப்படி இருக்கேனாக்கா If you say it's like this, எப்படி இருக்கு? how it's like? அப்பொழுதுனாக்கா If it's then, நீ எப்பொழுது இருக்க? when? இப்போ இங்க என்ன சொல்றாரு? What does it told you? அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு For they were எவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு what to find? வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு. For those who find the word. புரியுதா பைபிள் எப்படி படிக்கிறது? You know how to read the Bible. வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு Those who find the word. என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொன்னால், What is the blessing? முதலாவது ஜீவன். Because they are getting life. அல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Clap hands and thank. அவைகள் முதலாவது உனக்கு ஜீவனை கொடுக்கிறது. Because they give you life. டாக்டர் என்ன சொன்னாரு? What did the doctor say? அவ்வளவுதான், 3 மாசம் தான், You have only 3 months. 3 வருஷம் தான், Or 3 years. கடைசி ஸ்டேஜ் வந்துருக்குது. You have come to the last stage. அவர் சொல்றது அத்தனை உண்மைதான். Whatever he told அது you, எதுவும் பொய் இல்ல. there's nothing false. அவர் ரிப்போர்ட்டின் படி கரெக்டா சொல்லி இருக்கிறார். According to the report he told ரொம்ப God, நாள் இருக்க முடியாதுமா, you won't live இது long. புத்தி போச்சு, It's become too நீ late. இறந்து போயிடுவ. You will die. அது இந்த மாதிரி ஒரு வியாதி வந்து இருக்குது. This kind of sickness இந்த will லைஃப் பூரா இப்படிதான் இருக்கணும். for your entire life. வாழ்நாள் பூரா நீ அனுபவிச்சுதான் ஆகணும். In your entire life you are அதுக்காக all. நான் கொடுக்குற கால்கேஜ் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே So keep eating these tablets and giving it. அவருடைய இதன்படி ரிப்போர்ட் படி சரியா சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். According to the report he is telling truthfully. ஆனால் இங்கே அதற்கு எதிர்மாறாக இங்க ஒரு வசனம் சொல்லுகிறது. But contradicting that the verse says, இந்த வசனங்களை கவனித்து for those who pay attention to இந்த this verse, வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் போது when you listen to this word, இந்த வார்த்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு those who find these words, ஜீவனை கொடுக்கிறது. they are life. ஜீவனை கொடுக்கிறது. They are life. வார்த்தை உள்ளே போக 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 The way they அந்த work, உள்ளே இருக்கிற அசுத்த வியாதிகள் நாம் வெளியேற்றப்படுகிறது. all the sickness leaves you. என்ன நடக்கிறது? What happens? அவைகள் Those, ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. கரகத்துக்கு ஆண்டவருக்கு for நன்றி. them they are life and healing to our. உனக்கு சுகம் வேண்டும் என்று விரும்புகிறாயா? Do you want healing? இந்த வசனத்தை சொல்லி 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 ஆண்டவரிடத்தில் சொல்லி Keep saying these verses and pray. நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே, You are told God, உங்களுடைய வார்த்தை கவனிக்க சொல்லி இருக்கிறீங்க. you have to pay attention to your word. உங்களுடைய வார்த்தை நான் கவனிக்கிறேன். I have attended to உங்களுடைய it. வார்த்தை நான் I விசுவாசிக்கிறேன். believe your word. உங்களுடைய வார்த்தை நான் நம்புகிறேன். I believe your word. உங்களுடைய வார்த்தை என் உள்ளத்தில் வைத்திருக்கிறேன். I kept those in mind. அவர்களுக்கு ஜீவனை கொடுங்க. So give me life. வாழ வேண்டிய நாட்களை நான் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும். Let me live healthy all the days I live. எனக்கு இந்த சுகவீனமாய் இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை. I do not like living in sickness. இந்த வியாதியை நான் வெறுக்கிறேன். I hate this sickness. சுகத்தை நான் விரும்புகிறேன். I wish for healing. வியாதியை வெறுக்கிறேன். I hate this sickness. சுகத்தை விரும்புகிறேன். I wish for healing. நீங்கள் வாயிலை திறந்து சொல்லி பாருங்க. Open your mouth and say, ஜீவன் உங்களுக்குள்ளே உருவாகும். life starts forming. உங்களுக்குள்ள இருக்கிற வியாதி உங்களை அறியாமல் வெளியேற்றப்படும். The sickness will leave you without. நாட்கள் கடந்து போகும். Days will pass. எப்படி ஒரு பிள்ளை உருவாகுவதற்கு 9 மாதங்கள் கடந்து வருகிறதோ, Our child will be born, it takes 9 அப்படி months. நம்பிக்கையோடு இந்த வார்த்தை விசுவாசத்தை உள்ளே அறிக்கை செய்து கொண்டே இருக்க
பாருங்கள். When you keep believing this word and keep telling it, see what happens. உங்களுக்குள்ளே இந்த வார்த்தை உருவாக ஆரம்பித்து விடும். These words will start from life. சுகம் ஆரம்பிக்க ஆரம்பித்து விடும். The healing will start. வித்து உள்ளே போய் வேலை செய்ய ஆரம்பித்து விடும். The seed will start working in it. வியாதி உன்னை அறியாமலே Your வெளியேற்றப்படுகிறது. sickness will leave you. ஹalleluya. Hallelujah. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. God's words are அது life. உன்னை வாழ வைக்க தான் வந்திருக்கிறது. They come to make you live. வார்த்தையில மனுஷனுக்கு வாழ்வு உண்டு. For those words there is life in it. இந்த வார்த்தையில மனுஷனுக்கு ஜீவன் உண்டு. There are life within those words. இந்த வார்த்தையில மனுஷன் பரிசுத்தமாய் வாழ முடியும். In these words the man can live holy. தேவனுடைய வார்த்தையிலே பிசாசை மேற்கொள்ள முடியும். Through God's word you can overcome Satan. இந்த வார்த்தையினாலே பாவத்தை மேற்கொள்ள முடியும். Because of these words you can overcome sin. பாவம் உலகத்தில் இருக்கிறது. There is sin in this world. பொல்லாத பிசாசு உலகத்தில் இருக்கிறார். There is evil sin in this அவனை world. மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் And if we have to overcome, கர்த்தர் நமக்கு அருமையாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். God's teaching us beautifully. வேதத்தில் மிக அருமையாக கற்றுக் He's கொடுத்திருக்கிறார். teaching us beautifully. மத்தேயு 12ஆம் அதிகாரத்தை Matthew ஒரு chapter 12. எடுத்து வாசிங்க. Read it. இதை நாம் சில நேரங்களிலே செய்வதில்லை. We will not do this sometimes. 12:29 வசனத்தை வாசித்து பாருங்கள். Matthew 12:29. இந்த காரியம் அநேகருக்கு தெரிவதில்லை. Many people do not know. அதனால என்ன சொல்கிறார் ஆண்டவர்? That's why God says, என்னுடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு. for those who find my word. அப்ப கண்டுபிடிச்சா தேடி வாசிக்கணும். If you have to find, you have to search. தேடி வாசிக்கணும். You have to search. நல்ல நல்ல வசனங்கள்லாம் எங்க இருக்குன்னு தேடி You வாசிக்கணும். have to search and read the verses that நம்ம are சில there. நேரங்களில் சபிக்கிற வார்த்தையை புடிச்சுக்கிறோம். We keep on the hold of the word that சாகிற is. வார்த்தையை We புடிச்சுக்கிறோம். keep on the word that is dead. பிற்போக்கான வார்த்தைகளை புடிச்சுக்கிறோம். You keep words that tell you the past. முற்போக்கான வார்த்தைகளை விட்டுறோம். We forget what is in the future. அதுக்காக ஒரு சிலருக்கு ஆலோசனை சொல்லி இது நடக்குமா நாங்க? If you give some counsel, it will happen. அவரை திருத்த முடியாது. God will not happen once. அவரை போய் திருத்த முடியுமா? We can change that. நீங்க வந்து வீட்டுல வந்து பாருங்க, அவர் நடந்து வந்து பாருங்க. You can see a situation at home. ஐயோ நம்ம திருந்தாரு. That woman won't change. ஐயோ நம்ம திருந்தவே திருந்தாரு. That woman will never change. இந்த ஜென்மத்திலே திருந்தாரு. In this life she will not change. இவ்வளவு புற்போக்கு வார்த்தையெல்லாம் பேசிட்டு They speak all such backward words. ஆண்டவரே மனைவியை ரட்சியும். Lord, make என் save பிள்ளைகளை my, ரட்சியும் ஆண்டவரே. save my children. No. No. வார்த்தை உள்ளே இருக்க வேண்டும். The word should be inside. ஆகும். It will happen. மனைவி மனம் மாறுவார். My wife will repent. கணவன் நிச்சயமாய் மனம் மாறுவார். My husband will என் repent. பிள்ளைகள் நிச்சயமாய் ரட்சிக்கப்படுவார்கள். My children will definitely be என் saved. உடல் சரீரத்தில் ஆரோக்கியம் நிச்சயம் கிடைக்கும். I will get healing in my body. நம்பிக்கை நமக்கு வரணும். You should have the faith. இங்க ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். Your God teaches us one thing. வாசிங்க அந்த வசனத்தை. No one can break into a strong man's house and take away his belongings unless his first tied up a strong man, then he can plunder his house. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? என்ன சொல்லுகிறார்? What does he say? பலவான் ஒருத்தர் இருக்கிறான். There is a strong man. அவனை முதல்ல கட்டணும்ன்ற First you have to tie him. ஒரு பெரிய பலவானை It's a big strong man. கட்டணும்னு சொன்னாங்க. They have to bind him. அவனை விட கொஞ்சம் பலம் நமக்கு இருக்கணும். More than him, you should have the strength. பெரிய பலசாலி முன்னாடி நின்றுட்டு If you're standing in front of a big strong man, உன்னை எப்படி என்ன பண்ணிடுற பாரு அப்படின்னாக்கா if you say, see what I will do. அவன் ஒரே கையில் இப்படி பிடிச்சி தூக்கி அப்படி அச்சனா போய் சேர்ந்து அங்கே காலி. If he lifts you and throws it, the wall will do. அப்படிதான் அன்றைக்கு கோலியாத்தும் தாவீது நின்னாங்க. That's how Goliath and David were. கோலியாத்து அவன் பார்வைக்கு கோழி குஞ்சு மாதிரி தான் இருந்தான். For Goliath's eyesight, David was looking like சின்ன கோழி குஞ்சு மாதிரி தான் இருந்தான். he was looking like a small chick. அவன் பார்க்க பெரிய ஆளா இருந்தான். He was looking like a giant. அவனுக்கு மேற்கொள்றதுக்கு இஸ்ராயேல்னா அப்படியே டக்குன்னு ஆடி நின்றுக்கிறான். To overcome him, everyone was shivering. அவைகள் மத்தியில் இருந்த தாவீது கோழி குஞ்சு மாதிரி இருந்த தாவீது தான் போய் நிக்கிறான். Amidst them, the small chick, David was in front of him. அவனுடைய சொந்த பலத்துல நிக்கல. Not of his own strength. அவன் என்ன சொல்றான் தெரியுங்களா? And what he says, நீ சொன்னதுக்கெல்லாம் நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். I accept all the terms of நான் God. ரொம்ப கோழி குஞ்சு மாதிரி இருக்கிறதெல்லாம் உண்மைதான். Yes, you are very small. நாய் அடிச்சு போடுற மாதிரி நான் அடிச்சு போடுற உண்மைதான். Yes, you can beat me like a ஆனா dog. அந்த பலத்துல நான் வரலையா? But I will not come with that strength. நான் ஆராதிக்கிற தேவனுடைய நாமத்தை தூஷித்து சொன்ன பாரு. Because you blaspheme against the அதனால I இப்ப worship. நான் சொல்றேன் கேளு. I will tell you என் this. தேவனுடைய நாமத்திலே நான் வருகிறேன். God's name I'm coming. வாங்கிக்கொள்ளுன்னு சொல்லி 5 குள்ளாங்குழலை ஒரு கொள்ளை அடிக்கிறான். He sees one stone. அது நேரடியாக போய் பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல போய் விழுந்தது. It hits a place where there is no protection.
இதுதான் நாம தெரிந்து கொள்ள வேண்டியது. This is what we have to know. பாருங்க, உடல் முழுவதுமா சரீரம் முழுவதுமா அவனுக்கு பாதுகாப்பு இருந்தது. His entire body was protected. தலைக்கவசம், There was a கைகளிலே in his hand. மார்க்கவசம், There was armor. கால்களிலே There was armor. எல்லாம் காத்திருந்தது. Everything was protected. எதிராளி வந்தா அவனை தாக்குவதற்கு ஈட்டியும் அவனிடத்தில் இருந்தது. He had even the sword to kill the ஆனால் other. எதிராளியை தாக்குவதற்கு But to attack them, அவன் கண்கள் திறந்திருக்க வேண்டும். his eyes had அப்படி to be. இந்த இடம் மட்டும் காலியா இருந்துச்சு. So only his face part was நல்லா protected. கவனிங்க, இந்த இடம் மட்டும் காலியா இருந்துச்சு. Only his face part was மற்ற protected. இடம்லாம் ஃபுல் பாதுகாப்பு. The entire body was protected. ஈட்டியே வந்து பாய்ஞ்சா கூட அது தடுத்து நிறுத்திடும். Even if a sword comes and stops it. ஒரு இடம் மட்டும் காலியா இருந்தது. But only one place is empty. ஒரே ஒரு இடம் காலியா இருந்தது. One place is empty. பிசாசு கிட்ட தேவனுடைய வார்த்தை இல்ல. Satan does not God's word. பிசாசு கிட்ட தேவனுடைய வார்த்தை இல்ல. Satan does not God's word. இவன் கிட்ட தேவனுடைய வார்த்தை இருந்தது. God's word is in அவன் him. பிசாசா இருந்தான். He was Satan. பிசாசுக்குள்ள இருந்ததுதான் கோலியாத்துக்கிட்ட இருந்தது. Because what was inside Goliath was Satan. அவனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இல்ல. There was no God's word. இவனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை But இருந்தது. David had God's word. இப்போது அந்த நாமத்தில் அவன் அடிக்கிறான். And the name is his. அவ்வளவு பெரிய கோலியாத் I beat Goliath. நேரடியாக பாதுகாப்பில்லாத இடத்துல போய் விழுந்தது. That so is the place of அவன் God. அப்படியே விழுந்து விட்டான். He falls there. அவனுடைய பட்டயத்தை எடுத்து He takes his அவன் shield. தலையை துண்டிக்கிறான். He cuts off என் Goliath. சகோதரனே, சகோதரியே, My dear beloved, தேவனும் இதைத்தான் கல்வாரி சிலுவையில் நமக்கு செய்து முடித்து விட்டார். this is one of the Calvary of God. பிசாசு எங்கே பலவீனமா இருக்கிறான் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். God knew where Satan is. அவன் எங்கே அடித்தால் அவன் போவான் என்று அவருக்கு தெரியும். God knew where he carried this. ஆனால் பல முறை ஆண்டவரை சோதிக்கப்படும் போது So even if Jesus was tempted many times, மனுஷன் வெறும் அப்பத்தினால் மாத்திரமல்ல, not only by food, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் மனுஷன் வாழ்வான். it is with the word that comes out of God. பிசாசை மேற்கொண்டார். He overcomes உன் Satan. தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்க கூடாது என்று உனக்கு தெரியாதா? Don't you know you should not test the Lord? இரண்டாவது பரீட்சையில் அவர் ஜெயித்தார். God was succeeded in the second year. மூன்றாவது உன் தேவனாகிய கர்த்தரை ஒருவரை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று உனக்கு தெரியாதா? Don't you know that you should worship only the Lord? இந்த உலகத்தை மோசம் போக்கி வைத்திருக்கிற பிசாசே, You Satan have taken this நீ world. என்னை வணங்க வேண்டியவன். You are the one who should worship me. நான் உன்னை எப்படி வணங்க வேண்டும்? Why will I worship என் you? ஜனங்களை இப்படிதான் வணங்க செய்திருக்கிறாய். You know, make my people worship. உன்னை நிர்மூலமாக்கத்தான் நான் I வந்திருக்கிறேன். have come to destroy you. அப்பளவ சத்தனே, Just go away, Satan. வார்த்தை சொன்னவுடனே அவரை விட்டு விலகி போனான். When he says the word, Satan leaves. இங்கே அதைத்தான் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். This is what God teaches him. பலவானை முந்தி கட்டினார் ஒழியே, Only if you bind the strong man, பலவானுடைய வீட்டிற்குள் நுழைந்து அவனுடைய எல்லா காரியங்களையும் எடுத்துக்கொள்ள you முடியாது. can enter his house and place. அவனை முதலாவது கட்டி போடு. First you bind him. கட்டினால் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். Only if you bind him can you நமக்கு take இடத்திலிருந்து வாங்கி கொண்டு வந்த அந்த ஆசீர்வாதங்களை, the blessings we have taken. அவன் பற்றி வைத்துக் கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை The blessings he has taken. நாம் மீண்டுமாய் எடுத்துக் We கொள்ளலாம். have to take it back. பலவானை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். You have to overcome strong இந்த man. வேத சத்தியத்தால் உனக்கு உதவி செய்யும். The Bible only will help you. இங்க போதிக்கிற ஊழியர்கள் உனக்கு உதவி செய்ய முடியாது. The pastors preaching also cannot help நீ you. கண்ணீர் வடிக்கிற நேரத்தில் போதகர் பக்கத்தில் வந்து கண்ணீரை துடைக்க முடியாது. Your pastor cannot wipe your tears when you're crying. நீ வியாதியில் இருக்கும்போது உன் போதகர் உன் இடத்துல வந்து உனக்கு உதவி செய்ய முடியாது. When you're in sickness, your pastor cannot come and take away. போதிக்கிற தேவனை நீ நம்புவாய்ன்னு சொன்னார். If you preach the God that நீ you preach, கூப்பிட்ட நேரத்தில் ஒரு பக்கத்தில் வந்து நிற்பார். when you moment you call him, he's உன் going to அருகிலே வந்து நிற்பார். he'll be near you. மகனே உனக்கு என்ன தேவை? My son, what do you want? மகனே உனக்கு என்ன தேவை? My daughter, what do you want? எதற்காக கதறுகிறாய்? Why are you crying? ஏன் அழுகிறாய்? Why are you crying? நான் இருக்கிறேன். I am there. கவலைப்படாதே. Don't worry. என்னை நோக்கி கூப்பிடு. Look up to me. நான் உனக்கு மறுஉத்தரவு கொடுக்கிறேன். I will answer நீ you. அறியாதது, The word things நீ you don't know. புரியாதது, The words do not உனக்கு எட்டாது The word things பெரிய you don't know. காரியங்களை Great things. நான் உனக்கு அறிவிப்பேன். I will teach நீ you. என்னிலும் You will abide in என் me. வார்த்தை உன் உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னார். My word abides in நீ you. எதை கேட்கிறாயோ Whatever you want, அதை உனக்கு நான் செய்வேன். I will do that to you. கரணத்தை ஆண்டவருக்கு நன்றி Let's clap சொல்லுங்கள். hands and pray. அன்பு சகோதர சகோதரிகளே, My dear brothers and sisters, தேவனை விட்டுக்கோ. in God's name, பிசாசுடைய வித்துக்கு வித்தியாசம் உண்டு. there is a difference between things. பிசாசு விதைக்கிற விதைப்பை நாம் உள்வாங்கினோம் என்று சொன்னார். If you take the seed of Satan, நாம் வாழ்க்கையிலே வாழ்நாள் முழுவதுமாய் தோல்வியில தான் சந்திப்போம். in our entire life we only see failure. ஏதோ ஒரு சில நேரம் வெற்றி பெற்றது போல இருக்கும். It will look like we have won sometimes, ஆனால் வாழ்க்கை முழுவதுமாய் தோல்விதான். but your life will ஆனால் be failure. தேவனுடைய வார்த்தை உள்ளே வாங்கா என்று But if சொன்னார். you take God's word and இந்த say, நிமிஷத்திலிருந்து from this minute இந்த on, ஜீவன் இந்த சரீரத்திலிருந்து நீங்கிற நாள் till the வரைக்கும் time his life leaves you, உன்னால் என்னால் வெற்றி வாழ்க்கை வாழ you முடியும். and me will live a victorious life. சுகத்தோடு வாழ We முடியும். can live a
ஆரோக்கியத்தோடு வாழ முடியும், We can live சமாதானத்தோடு வாழ முடியும், we can live with peace. சந்தோஷமாய் வாழ முடியும். We can live happy. மனம் திரும்பாத மனைவி மனம் திரும்புவார், The wife will never repent. மனம் திரும்பாத கணவன் மனம் The திரும்புவார்கள், husband will repent. மனம் திரும்பாத பிள்ளைகள் மனம் திரும்புவார்கள். Children will never repent. ஆனால் நம்மிடத்தில் இருக்க வேண்டியது But the thing that should be ஒன்றே with ஒன்று, us is only one thing. தேவனுடைய வார்த்தை. God's word. தேவனுடைய வார்த்தை God's word. உள்ளே இருக்கும் என்று சொன்னார். Inside. பலவானை மேற்கொள்ள நமக்கு பலன் கொடுப்பார். He will give us the strength to நம்முடைய overcome. பலத்தால் பிசாசை மேற்கொள்ள முடியாது. We cannot overcome sin by எத்தனையோ ourselves. மருத்துவர்கள், எத்தனையோ நல்ல மனிதர்கள் கூட Doctors and good people. ஒரு சரித்திரமே வாசித்திருக்கிறேன். He has read a history. பெரிய ஒரு மருத்துவர் A great doctor. என்னதான் இருக்குது இதுல பார்த்தோம்னா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இன்ஜெக்ஷன் போட்டாரு. He put the injection saying, what only will be this? அதோட அந்த போதைக்கு அப்படியே அடிமை வாக்கி பிடித்து Like that only got addicted to it and he lose their mentality. நம்முடைய பலத்தால் போக வேண்டும் சொன்னார். If you go by our strength, இந்த கால பாவத்தில் இருக்கிறது சொல்லி நீ ஆசைப்பட்டு உள்ளே நுழைவாடி சொன்னார். no matter how much you try, பாவம் கடைசியில் மரணத்தில் கொண்டு போய்விடும். that sin will lead you to death. அதே ஆப்போசிட்டாக நீ தேவனுடைய வார்த்தைக்கு Like that opposite, if you go to God's word, இந்த வார்த்தையில என்னதான் இருக்கிறது? what is in this word? சுகம் கிடைக்கிறதா? Like a healing. பார்ப்போம், Let's see. முயற்சி எடுப்போம், We'll try. நிச்சயமா வெற்றி பெறுவோம். Definitely I will. தீர்மானம் எடுங்க. Take a decision. கர்த்தருடைய ஆசீர்வாதம். God will bless. செபிப்போமா? Let's pray. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, Our gracious இந்த God, காலை ஆராதனைக்காக நன்றி thank you செலுத்துகிறோம். this morning. ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்று பார்த்தோம். We saw this is going to bring blessings. ஆனால் மரணத்துக்குரிய வார்த்தைகளும் இருக்கிறது. But there is a word. பிசாசுடைய வித்தும் இருக்கிறது. There is Satan's. ஜீவனுள்ள தேவனுடைய வித்தும் இருக்கிறது. There is a God's. உடைய பிள்ளைகள் ஜீவனுடைய வித்தை பற்றிக் கொள்ளும்படி Let your children take கர்த்தர் your கிருபை செய்யுங்கப்பா. and you give them அந்த பேதுரு சொன்னது போல like Peter said. வாழ்வதற்கு வார்த்தை பிடித்தில உண்டல்லவோ, You are the living God. நாங்கள் எங்கே போவோம்? Where will we go? நாங்கள் யாரிடத்தில் போவோம்? Who will we go? வாழ்வு தருகிற வார்த்தை The living word. உடைய பிள்ளைகள் இதயத்தில் தங்கும்படி கர்த்தர் கிருபை Let செய்யுங்க. us stay in their heart. அந்த வார்த்தைகள் எல்லாம் கண்டுபிடிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு Lord, let your children நீங்க find. ஆரோக்கியத்தை கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க, I told you give life. ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இன்றைக்கு தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில The children's life are eating tablets. மாத்திரை மருந்து நிற்கும்படி Let these tablets. இந்த வார்த்தை உள்ளே வருவாய் கடந்து போகட்டும் சுவாமி. Let your word become medicine and go. வார்த்தையின் மருந்து உடைய பிள்ளைகளுடைய நீங்களே கடந்து Let போகட்டும். your word medicine go. எண்ணங்களிலே கடந்து போகட்டும், Let it go, Lord. சிந்தனைகளிலே கடந்து Let it போகட்டும். go in their thoughts. இந்த வார்த்தை இதயத்திலே தங்கும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. Let the word stay in their heart. அந்த வார்த்தை தங்காதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் Take away all the obstacles that இயேசுவின் நாமத்தினால் வெளியேற்றுகிறோம். in the name of Jesus we take இந்த away. வார்த்தை உள்ளே போகட்டும். Let your word go. இந்த வார்த்தையுடைய பிள்ளைகளுடைய இதயத்திலே தங்கட்டும். Let your word stay in their heart. அந்த தங்கிய ஆசீர்வாதமுடைய பிள்ளைகள் காண்படி கர்த்தர் உதவி Let செய்யுங்க. them see the blessings of God. மகிமையை எடுத்துக்கொள்ளும். Take the blessing. ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். Give us, take the glory, give us the blessing. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரே, வார்த்தைகளை தாங்குங்கள். இந்த வார்த்தையின்படி நடங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம். Meditate on the words and walk upon it. செபிப்போமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் அவருடைய வருகை மட்டும் நம்மை காத்து நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசு நாமத்தால் வாழ்த்துகிறேன். வாழ்த்தி நன்றி.